விஜய் வந்து அங்க போய் சந்திச்சிருக்காரு. இதுல வந்து குறிப்பா வந்து அந்த இறந்து போனவங்களுடைய புகைப்படங்களுக்கு வந்து மெழுகுவர்த்தி ஏத்தி அஞ்சலி செலுத்தியிருக்காரு. அதுக்கு பிறகு எல்லாரையும் சந்திச்சு பேசின ஒருத்தர், இண்டிவிஜுவலா ஒவ்வொரு ஃபேமிலியையும் தனித்தனியா சந்திச்சு பேசியிருக்காரு. அந்த தனித்தனியா சந்திச்சு பேசும்போது கிட்டத்தட்ட ஒரு 20லிருந்து 25 நிமிஷம் வரைக்கும் மனசு விட்டு பேசியிருக்காரு. அப்போ சிலருடைய குடும்பங்கள் பேசும்போது காலில் விழுந்து கதறி அழுதாரு, கெஞ்சினாரு, மன்னிப்பு கேட்டாருன்னும் தகவல் சொல்றாங்க. அது எந்த அளவுக்குன்னு தெரியல. ஆனா, அவரு ரொம்ப உருக்கமா பேசியிருக்காரு. அது எந்த அளவுக்கு பேசியிருக்காரு அப்டின்னா, ஆறுதல் இவரு சொல்லுவாருன்னு அவங்க வந்தா, இவங்க வந்து விஜய்க்கு ஆறுதல் சொல்ற அளவுக்கு அவரு வந்து மனசு உடைஞ்சு போயிருக்காரு அப்டின்றத அவங்களே ஃபீல் பண்ணி, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்டின்னா, "இல்ல, இல்ல நீங்க அதையெல்லாம் நடந்தது நடந்துருச்சு. இதுக்காக நீங்க வந்து மனச விட்டுறாதீங்க. நீங்க வந்து தமிழக அரசியலுக்கு வரணும். நீங்க தமிழக வெற்றி கழகத்த நீங்க தான் 2024ல முதல்வர்." அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, இன்னும் சிலர்லாம், "நீங்க கரூர்ல ஏதாவது ஒரு தொகுதியில வந்து போட்டியிடணும் தம்பி" அப்படின்னு சொன்னது மாதிரியும் தகவல்கள் வருது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா, சிலர் இத நம்மளா சொல்லல. சில ஊடகங்கள் சந்திச்சுட்டு பேசிட்டு வந்தவங்களே பேசுற வீடியோக்களையும் பார்க்குறோம்.